இங்க இந்த பொண்ணு வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கா. இவனோட புருஷனும் வெளியூர்ல வேலை செஞ்சு அப்பப்போ காசெல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பையனுக்கு காது சரியா கேட்காதனால டாக்டர் கிட்ட செக் பண்றாங்க. அவங்களும் ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. தென் இவங்களும் ஸ்கூல்ல பேசி ஒரு மாசம் லீவ் எடுத்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது குப்பத்தொட்டி நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. அதை பார்த்ததுமே என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தா ஒரு கவருக்குள்ள ஒரு குட்டி நாயை போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே வீட்டுக்கே கொண்டு வந்துடுறான். தென் அவரோட புருஷனும் ஒரு இந்திக்காரன் பையன் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறாரு. ஒவ்வொரு தடையும் காசு கொடுக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லுவாரு. அதை பார்த்ததுமே தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா ஒரு நாள் இந்த பையனை கல்யாணம் பண்ண ஊருக்கு கூப்பிடுறாங்க. இவனை ஹீரோ கால் பண்ணி கொடுத்த காசெல்லாம் திருப்பி கேட்கறான். இவரை நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. தென் அடுத்த நாள் கால் பண்ணி பார்க்கறான். பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதை பார்த்ததுமே ஓனர் கிட்ட சொல்றான். அவரும் அவங்க கிட்ட ஏன்டா பணத்தை கொடுத்தேன்னு கேட்கறாரு. அவரும் சம்பளம் வந்தானே தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொன்னாரு. அதனால தான் கொடுத்தேன்னு சொல்றான். சோ இவரும் ஒய்ஃப் கிட்ட போய் கேளு தருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் இந்த விஷயத்தை கேட்டதுமே இப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரியும், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஓனரை வந்து அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு வெயிட் பண்ணுங்க உங்க பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போயிட்டு ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை வித்ரா பண்ணிட்டு வர. அந்த பையனை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு வரும்போது அந்த பணத்தையும் திருடிறானுங்க.